ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆடி மாதம் 2026 என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாசத்துக்குன்னு சிறப்புகள் இருக்கும்ல, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லுங்களேன். பொதுவாகவே தமிழ் மாதம் 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உண்மை. தமிழ் மாத பண்டிகை சம்மந்தப்பட்ட தமிழ் மாத விரத முறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனுஷ்டானம் பண்ணும் பொழுது நமக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது ஆன்மீக ஆழமான உண்மை இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பண்டிகையில் ஆடி மாதம் அப்படிங்கிறதா தமிழ் பண்டிகை ஆரம்பித்து வைக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எந்த மாதிரி கிராமத்தை சொல்லுவாங்க இல்லையா, ஆடி அழைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் வந்ததுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் தொடர்ந்து பண்டிகைகள் வந்துட்டுருக்கும், விரத முறைகள் வந்துட்டுருக்கும், வழிபாட்டு முறைகள் அதிகமாக வந்துட்டுருக்கும். இவை எல்லாவற்றுக்குமே உன்னதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உயரத்தில் வந்துட்டுருக்கும். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையே ஒரு திருவிழா மாதிரி தான், பண்டிகை மாதிரி தான். ஒரு மனுஷாளுக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. அந்த மாதிரியான வெள்ளி அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பாக இருக்குது. அதில் இந்த 2026 ஆடி மாதம் உதயமாகக்கூடிய ஆடி மாதம் முதல் தேதியே வெள்ளிக்கிழமை நாள் தான் உதயமாகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் 5 வெள்ளி வருது. 4 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் இந்த வருஷம் மட்டும் 5 வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறது அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஆடி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாதம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்துக்கு திருவாடி பூரம் அப்படிங்கிற சிறப்பு வந்துட்டு இருக்குது. அந்த திருவாடி பூரம் இந்த ஆடி மாதம் வருது. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடி பெருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சான்றோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஆடி பெருக்கு அப்படின்னாலே அற்புதமான நன்மைகள் ஆரம்பமாகுது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மாதிரியான ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஆடி 18 இந்த ஆடி மாதத்தில் வருது. அதே மாதிரி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது மாதம் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆடி அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரி சிறப்புகள் மிகுந்த பொறுப்புகள் மிகுந்த அமாவாசை ஆடி அமாவாசை. அந்த ஆடி அமாவாசையும் இந்த ஆடி மாதத்தில் வருது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் தான் வருது. சுமங்கலி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். தன்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணுங்கிற விஷயத்தை விரத முறைகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான வரம் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம் வந்துட்டு இருக்குது. அந்த விரதமும் இந்த ஆடி மாதத்தில் வருது. ஆக ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நோன்புகள், நிறைய விரத முறைகள், நிறைய விசேஷங்கள், நிறைய சுப தினங்கள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. சார், ஸோ ஆடி மாதத்துக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக 5 வெள்ளிங்கிறது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மன் பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ குலதெய்வ விருட்சம் வாங்கி வைக்கிறது மூலயமா இந்த ஆடி மாதத்தில் மென்மேலும் வேற என்ன சிறப்புகள் நமக்கு கிடைக்கும்? பொதுவாகவே ஆடி மாதத்துக்குன்னு சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகளை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இதுவரைக்கும் பகிர்ந்துக்கிட்டோம். அந்த சிறப்புகள் அப்படிங்கிறது ஆடி மாதம் வரக்கூடிய இந்த சிறப்புகள், ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விரத முறைகள், ஆடி மாதம் சம்மந்தப்பட்ட அம்மனுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு சம்மந்தப்பட்டது, ஆடி மாதம் வரக்கூடிய நோன்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதனுடைய சிறப்புகள் எல்லாமே நமக்கு சிதறாமல் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கோடான கோடி விதத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஆடி மாதத்து சிறப்புகளை சொல்லும் பொழுது கடக மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமாக ஆடி மாதம் வந்துட்டு இருக்குது. எதனால் கடக மாதம் அப்படின்னா ஆடி மாதத்துக்கு எதனால் பெயர் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். அந்த வகையில் ஆடி மாதம் முழுவதுமே கடக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கடக மாதம் அப்படிங்கிற சிறப்பும் இந்த ஆடி மாதம் இருந்துட்டு இருக்குது. அம்பாளுக்கு உகந்த மாதமாகவும் இந்த அம்மனுக்கு உகந்த மாதமாகவும் இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது. அப்படி அம்மனுக்கு உகந்த இந்த மாதத்தில் நீங்கள் சரியான வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உகந்த அல்லது சிறந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது.
பெண்களுக்கு பேருதவியான மாதமாக இந்த ஆடி மாதம் வந்துட்டு இருக்குது. பெண்களுடைய பிரார்த்தனைகள் பலன் தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் ஆடி மாதம் வரக்கூடிய 5 கிழமைகள் அல்லது ஆடி 18 அல்லது ஆடி பெருக்கு அல்லது இது திருவாடி பூரம் என்று சொல்லக்கூடிய பூரம், அதே மாதிரி ஆடி மாதம் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு, இந்த மாதிரியான ஆடி அமாவாசை, இந்த மாதிரியான அனைத்து சிறப்புகளையும் நீங்கள் அனுபவிக்கணும். அனைத்து சிறப்புகளும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடு வேணும். இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடுகளுக்கு மேலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் சமூகத்தில் எத்தனை நோன்பு வந்தாலும், எத்தனை விரதம் வந்தாலும், எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் அந்த சிறப்புகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய குலதெய்வம் தான் மிக மிக உன்னதமாக வந்துட்டு இருக்குது. கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது அப்படிங்கிற அமைப்பில் இந்த குலதெய்வ வழிபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆடி மாதம் மட்டுமல்ல, எந்த மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குதோ அந்த சிறப்புகளை அடி பிசகாமல் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் குலதெய்வத்துக்கு உண்டான மந்திர உச்சாடனங்கள் உச்சரிக்கப்பட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் 30 முக்கோடி தேவர்களின் மந்திரங்கள் உச்சாடனம் செய்யப்பட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்குமே குதூகலமான நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். ஸோ ஆடி மாதத்தோட சிறப்புகள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஆடி மாதத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், அது போக எல்லா சுபிக்ஷமும் நம்ம கிடைக்கணும்னா குலதெய்வ விருட்சத்தை வாங்கி வீட்டில் வைக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.